ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. யாராக இருந்தாலும் சரி, புதிய மனிதர்களோ, பழைய மனிதர்களோ எல்லாரையும் நீங்கள் எளிதாக நம்பி விடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. இந்த ஒரு நம்பிக்கை தான் உங்களுடைய பலமாகவும் இருக்கும். அதே ஒரு நேரத்துல இந்த நம்பிக்கை சில நேரங்கள்ல உங்களுக்கு ஆழமான காயங்களையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளாகவும் இருக்கும். அதனால நீங்க நம்பணும். ஆனா அது எந்த அளவுக்கு நீங்க நம்புறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளும் நடக்கும். அதே மாரி கெடுதல்களும் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இது உங்களுடைய பலமாக ஒரு பக்கம் இருந்தாலும், மற்றொரு பக்கம் ஒரு பலவீனமாகவும் இருக்கும். அதையும் நீங்க அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதனால ஆழமான காயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஏற்பட்டிருக்கும். அதையும் நீங்கள் அறிந்து தெரிந்தும் வைத்துக்கோங்க. நீங்க அதிகமா நம்பியவங்களால அடைந்த 3 முக்கியமான காயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாதவையாக இருக்கும். இன்னமும் அது உங்களுடைய மனதிற்குள் இருந்து உங்களுக்கு பிரச்சனைகள இன்னும் கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த மாரி அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். இதனுடைய முதல் சம்பவமா இருப்பது என்ன தெரியுமா? நீங்க மிகவும் நெருக்கமா வச்சிருந்த ஒரு நண்பர். அவங்கள உங்களுடைய உயிருக்கு உயிரா நீங்க வச்சிருந்திருப்பீங்க. ஆனா அவங்கள உங்க கூடவே இருக்கணும் அப்படிங்கிற மாரியான ஒரு எண்ணத்தில் நீங்க அவங்க கூடவே இருந்திருப்பீங்க. அவங்க கூட உங்களுடைய ரகசியங்களையும், கனவுகளையும் நீங்க பகிர்ந்திருப்பீங்க. முக்கியமா அடுத்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணுனா என்னுடைய வாழ்க்கையில என்னால வெற்றி பெற முடியும்? அப்படின்னு எல்லா விதமான கனவுகள், மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆசைகள் என எல்லாத்தையுமே நீங்க அந்த ஒரு மனிதரிடம் நீங்க பகிர்ந்திருப்பீங்க. ஆனா ஒரு நாள் அவங்க அந்த ரகசியங்கள வேறு ஒருத்தவங்கட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனா அது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாம அவங்களுக்கு முக்கியமான நபர்கள் இருப்பாங்க அல்லவா? அவங்கட்ட உங்கள பத்தி தவறாக கூட கூறியிருக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க அவங்கட்ட என்னென்னலாம் கூறுனீங்களோ, அது அனைத்தையும் அவங்க மத்தவங்கட்ட கூறியிருப்பாங்க. இந்த மாரி வேறொருவரிடம் சொல்லியிருப்பாங்க. அது உங்களுடைய நம்பிக்கைய இழக்க வைத்திருக்கும். ஆனா அவங்கள நம்பி தான் நீங்க எல்லாத்தையும் கூறியிருப்பீங்க. அது உங்களுடைய மனசுக்குள்ள இருந்து எல்லா விதமான செயல்கள பத்தியும் நீங்க அவங்கட்ட கூறியிருப்பீங்க. ஆனா அது உங்களுடைய நம்பிக்கைய இழக்க வைத்திருக்கும். 2வதா உங்களுடைய வாழ்க்கையில நடப்பது என்ன தெரியுமா? நீங்க மனதார அன்பு கொடுத்த ஒரு உறவு. அந்த ஒரு நபர் உங்களுடைய உணர்ச்சிகள மதிக்காம, உங்களுடைய அன்ப சாதாரணமாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கைய விட்டு விலகி இருப்பாங்க. ஆனா அவங்க ஏன் விலகுனாங்க? நீங்க அந்த அளவுக்கு உணர்ச்சி குடுத்திருப்பீங்க. அவங்க மீது அன்பும் குடுத்திருப்பீங்க. ஆனா அவங்க ஒரு பொருட்டா கூட மதிச்சிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் அவங்க ஏன் உங்களுடைய வாழ்க்கைய விட்டு விலகுனாங்க? அப்படிங்கிறது தெரியாம உங்களுடைய தலை வெடிக்கக்கூடிய அளவுக்கு சில குழப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஏற்பட்டிருக்கும். அடுத்ததா 3வதா இருப்பது என்ன தெரியுமா? குடும்பத்துல நீங்க உதவி செஞ்ச ஒருத்தவங்க. உங்களுடைய உதவிய மறந்து உங்கள தவறாக பேசியிருப்பாங்க. இனிமே நேருக்கு நேர் பார்த்தா கூட நீங்க யாரோ போல அவங்க சென்றிருப்பாங்க. ஆனா நீங்க அவங்களுக்கு செய்து குடுத்த உதவிய அவங்க மறந்திருப்பாங்க. இது மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு துன்பங்கள இன்னமும் கொடுத்துக் கொண்டே இருக்குங்க. இந்த மாரி 3 சம்பவங்களும் உங்களுடைய மனதில் ஆழமான ஒரு காயத்தை ஏற்படுத்தியிருக்கும். அதிலிருந்து உங்களால வெளிவர முடியாம இன்னும் நீங்க கஷ்டங்களுக்கு ஆளாக்கப்பட்டிருப்பீங்க. இந்த மாரி ஒரு அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நடந்திருக்கும். நீங்க மௌனமாக சுமந்த துயரங்கள் யாருக்கும் தெரியாம உங்களுடைய மனசுக்குள்ள இருந்த ரகசியங்களாக இருக்கும். மௌனமா உங்களுடைய மனசுக்குள்ள எவ்வளவோ சுமைகள நீங்க சுமந்திருப்பீங்க. அது எல்லாமே உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கும். அது 5 எண்ணிக்கையில ரகசியங்களாக பதிஞ்சிருக்கும். 5 எண்ணிக்கையில இருக்கும். இரவு நேரங்கள்ல நீங்க அழுததா இருக்கும். இரவு நேரங்கள்ல யாருக்கும் தெரியாது. நீங்க தனியாக இருக்கும்போது அழுத நாட்கள் அதிகமாக இருக்கும். ஆனா அத பத்தி நீங்க யாரிடமும் பகலில் கூற மாட்டீங்க. பகலில் வரும்பொழுது எதை பற்றியும் கவலைப்படாம ஒண்ணுமே தெரியாதது போல நீங்க வருவீங்க. 2வதாக இருப்பது உங்களுடைய வலிகளையும் நீங்க யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில இருப்பீங்க. ஏன் அப்படின்னா, நீங்க சொன்னீங்க அப்படின்னா, அந்த ஒரு வலிகள யாராவது புரிஞ்சுக்கிடுவாங்களா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதனால நீங்க மத்தவங்கட்ட உங்களுடைய வலிகளாக இருக்கட்டும், உங்களுடைய உணர்ச்சிகளாக இருக்கட்டும், எதை பத்தியும் நீங்க கூற மாட்டீங்க. எல்லாத்தையும் உங்களுடைய மனதிற்குள்ளேயே நீங்க அடக்கி வைத்துக் கொள்வீங்க. 3வதா இருப்பது, நான் ஏன் இவ்வளவு எல்லாரையும் நம்புறேன் என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள்ள எல்லாரையும் கேட்க வைத்துக் கொண்டே இருக்கும். எல்லாரையும் நம்பி, நம்பி நான் ஏமாந்து தான் போயிருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே எனக்கு நடக்கல அப்படிங்கிற மாரியான ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள்ள நிச்சயமா இருக்கும். 4வதா இருப்பது, உங்கள யாரும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லைங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருக்கும். ஆனா, நீங்க மத்தவங்கள நல்லா புரிஞ்சுக்கிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம மத்தவங்களுக்காக நீங்க எல்லாமே பண்ணியிருப்பீங்க. இந்த மாரி அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். அதனை பார்த்தும் நீங்க பெரிய அளவுல உணர்ச்சி வசப்படுவீங்க. 5வதா இருப்பது, இன்னும் ஒரு நாள் நல்லது நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கும். இத்தனை நாட்கள் போயிருச்சு. இனிமே வரக்கூடிய நாளிலாவது நல்லது நடக்காதா? நாளைக்கு வரக்கூடிய நாள், அடுத்த நாள் வரக்கூடிய நாள், ஏதாவது ஒரு நல்லது எனக்கு பிடித்த மாரி நடக்குமா? நடக்காதா? என்று உங்களுக்குள்ள பல கேள்விகள நீங்க எழுப்பிக் கொண்டே வந்திருப்பீங்க. இந்த மாரி ஒரு அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். இந்த 5 விஷயங்கள் தாங்க உங்களுடைய மனதில் அமைதியாக இருந்தாலும், அவை தினமும் உங்களை பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும். இருந்தாலும் அது உங்களுடைய மனதிற்குள் இருந்து உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமாக உருவாக்கிக் கொண்டே இருக்கும். உங்களுடைய உணர்ச்சிகள பலவீனமாக எடுத்துக்கொண்டு உங்களை பயன்படுத்திக் கொண்டவர்களும் நிச்சயமாக இருந்திருப்பாங்க. ஆனா, அவங்க ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு கூறணும் அப்படின்னா, ஒரு மனிதன் விஜய்ங்கிற ஒரு மனிதன் ஒருவர் உங்களுடைய வாழ்க்கையில வந்திருப்பார். விஜய்ங்கிற ஒரு மனிதருடைய வாழ்க்கையில ஒரு மனிதர் வந்திருக்காங்க. நீங்க நல்ல மனசு கொண்டவங்களா இருந்திருப்பீங்க.
நல்ல மனசு கொண்டவங்கன்னு தெரிஞ்சதும் அவங்க அவங்களுடைய தனது பிரச்சனைகள் எல்லாம் உங்களிடம் கூறி உதவி பெற்றிருப்பாங்க. உங்களுக்குள்ள யாராவது ஒருவர் உதவி வேணும் அப்படின்னு கேட்டு வந்தா உடனே நீங்க செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அதனால அவங்க போலியான ஒரு பிரச்சனையை உங்களிடம் கூறுவது போல கூறியிருப்பாங்க. நீங்களும் அவங்களுக்கு தேவையான நேரத்தையும் பணத்தையும் கொடுத்திருப்பீங்க. ஆனா அவங்களுடைய தேவை முடிஞ்சதும் அவங்க உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. அவங்க எங்க போனாங்க, என்ன செஞ்சாங்க அப்படின்னு கூட உங்களுக்கு தெரியாது. அவங்க முற்றிலும் உங்களுடைய தொடர்பை கூட நிறுத்தியிருப்பாங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். இந்த ஒரு நேரத்துல தாங்க உங்களுக்கு ஒண்ணு நல்லா புரிஞ்சிருக்கும். சிலர் உங்களுடைய அன்பை பயன்படுத்திக் கொள்வதற்காகவே வந்தவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்க உங்களுடைய நன்மைகளை உங்களுக்குள்ள ஏற்படுத்தணும் அப்படின்னு வந்தவங்கள இருக்க மாட்டாங்க என்பதை நீங்க உணர்ந்திருப்பீங்க. நீங்க ஒதுங்கி நின்று அழுத இரவுகளின் பின்னணியில இருந்தது நம்பிக்கை உடைந்த தருணங்கள் மட்டும்தான். இரவு நேரங்கள்ல நீங்க கண்ணீர் விட்டது என்னுடைய உண்மை யாருக்கும் தெரியல அப்படிங்கிற ஒரு வழியால தான் நீங்க இது வரைக்கும் கண்ணீர் விட்டு கொண்டு இருந்தீங்க. நீங்க மத்தவங்கள முன்னிலைப்படுத்தியதால தான் ஏற்பட்ட 3 இழப்புகள் என்ன தெரியுமா? உங்களுடைய கனவுகள் தள்ளி போயிருக்கும். உங்களுடைய ஆசைகள் எதுவும் நினைவாகாமல் உங்களுக்குள்ளேயே அது இருந்து கஷ்டங்கள உருவாக்கி கொண்டிருந்திருக்கும். உங்களுடைய நேரங்கள் கூட வீணாகி வீணாகி போயிருக்கும். 3வதா உங்களுடைய மன அமைதியும் குலைந்திருக்கும். இந்த மாரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து, அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைய நிச்சயமா கொடுத்திருக்கும். இந்த மாரி அனுபவங்கள் உங்களுக்கு நடந்திருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றத்த பத்தி தெரிந்து கொள்ள, மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின், மறக்காம நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய அதிபதி சந்திர பகவானின் மாற்றம் ஒரு நல்ல ஒரு அமைதியை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஆனா இந்த ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களால மறக்க முடியாத அளவுக்கு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சந்திர பகவான் உங்களுடனே வருவார். வந்து உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு போவார். 2 நாட்களாக இருந்த அந்த எமோஷனல் வலி மெதுவாக உங்களுக்குள்ள குறைய ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களுக்குள்ள மனசுக்குள்ளேயும் சரி, வெளியேயும் சரி, சிலர் உங்களுடைய மனசை தொடும்படியும், உங்களுடைய மனத்துக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உருவாக்கும்படியும் சில விஷயங்கள பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயங்கள் இனிமே மெதுவா உங்களுடைய வாழ்க்கையில உங்களை விட்டு நகர ஆரம்பிக்கும். ஒரு சாதாரண நாளாக தொடங்கும் நாள் கூட உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு திருப்பமாக மாறும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். இந்த ஒரு நாளில் நீங்க உணர்வீங்க. என்ன நடந்தாலும் அது ஒரு காரணத்துக்காகத்தான் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து இனிமே நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, யார் மீது பாசம் வைக்கணும், யார் மீது பாசம் வைக்கக்கூடாது, யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது என்று எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வெறுத்த சில விஷயங்கள், ஒரு பழைய வாய்ப்பா இருக்கலாம். இல்ல அப்படின்னா ஒரு பழைய ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம். ஆனா எதுவாக இருந்தாலும் சரி, அது நீங்க வெறுத்த ஒண்ணாக இருக்கும். அது மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களை தேடி திரும்பி வரும். நீங்களும் வேறு வழி இல்லாம அதை நீங்களும் ஏற்றுக்கொள்வீங்க. ஆனா அதை நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இதுவரைக்கும் பழைய விஷயங்களால உங்களுக்கு நன்மைகள் நடக்காம இருந்திருக்கும். ஆனா இனி வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு பழைய விஷயத்தால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும். அந்த நன்மைகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவுக்கு நல்ல ஒரு நிலைமையை நோக்கி போகும். ஒரு பழைய சம்பவம் ஒரு புதிய வாய்ப்பா உங்களுக்குள்ள மாறும். மாறி அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டும் போகுங்க. நீங்க மறந்த ஆசை மீண்டும் உங்களுக்கு உயிர் பெற ஆரம்பிக்கும். அந்த ஆசைகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போகும். அது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடியதா ஒன்றாக இருக்கும். அந்த அளவுக்கு பெரிய ஒரு வாய்ப்பா நிச்சயமா உங்களுக்குள்ள மாறும். குழந்தைகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். அந்த ஒரு குழந்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுக்கு தேடி கொடுக்கும். அவங்களுடைய சிரிப்பு உங்களுடைய மனசுக்கு ஒரு அமைதியை நிச்சயமா கொடுக்கும். இதுவரைக்கும் அந்த ஒரு சிரிப்பு உங்களுடைய மனசுக்குள்ள மட்டுமே இருந்திருக்கும். ஆனா இனிமே மனசுக்குள்ள வலியாக மட்டுமே இருந்திருக்கும். வலியை மறைத்து இத்தனை நாட்கள் நீங்க சிரிச்சு கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வெளியில நீங்க சிரிக்க ஆரம்பிப்பீங்க. மனசு விட்டு வெளியில சிரித்து மத்தவங்க பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. நீங்க மறந்த ஒரு விஷயத்தில் இருந்து ஒரு பழைய ஒரு சேமிப்பு இல்லைன்னா ஒரு முயற்சி, அதிலிருந்து ஒரு பணவரவு உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். ஆனா அது பழைய விஷயத்தின் மூலமாக வரும். பழைய ஒரு சேமிப்பாக இருக்கட்டும், பழைய ஒரு முயற்சியாக இருக்கட்டும், அதுல உங்களுக்கு தோல்வியானது பெற்று அதிலிருந்து இந்த ஒரு நேரத்துல போதுமான அளவுக்கு உங்களுக்கு லாபமானது நிச்சயமா கிடைக்கும். நீங்க இதுவரைக்கும் புரியாம இருந்த மாற்றங்களுக்கு பின்னால் ஒரு அர்த்தம் நிச்சயமாக இருக்கிறது என்பதை நீங்க இந்த ஒரு நேரத்துல புரிந்து கொள்வீங்க. நான் இழந்தது எல்லாம் நல்லதுக்காகத்தான் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இந்த ஒரு நேரத்துல வரத் தொடங்கும். நீங்க செய்யாமல் விட்ட விஷயங்கள் கூட உங்களை ஒரு நல்ல ஒரு பாதைக்கு நிச்சயமா கொண்டு செல்வதற்காக உங்களை நடத்தி நடத்தி கொண்டிருக்கும். அந்த மாதிரி அனுபவங்களும் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும்.
இந்த ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு தொடக்கமாக இருக்கும். நீங்க உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்காக முடிவெடுத்து வாழ ஆரம்பியுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயரும். இந்த ஒரு மாற்றம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய மாற்றமாக இருக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியில இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். இந்த ஒரு நேரத்துல தாங்க உங்களுக்கு ஒண்ணு நல்லா புரிஞ்சிருக்கும். சிலர் உங்களுடைய அன்பை பயன்படுத்திக் கொள்வதற்காகவே வந்தவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்க உங்களுடைய நன்மைக உங்களுக்குள்ள ஏற்படுத்தணும் அப்படின்னு வந்தவங்களா இருக்க மாட்டாங்க என்பதை நீங்க உணர்ந்திருப்பீங்க. நீங்க ஒதுங்கி நின்று அழுத இரவுகளின் பின்னணியில இருந்தது நம்பிக்கை உடைந்த தருணங்கள் மட்டும்தான். இரவு நேரங்கள்ல நீங்க கண்ணீர் விட்டது என்னுடைய உண்மை யாருக்கும் தெரியல அப்படிங்கிற ஒரு வழியால தான் நீங்க இதுவரைக்கும் கண்ணீர் விட்டு கொண்டு இருந்தீங்க. நீங்க மத்தவங்கள முன்னிலைப்படுத்தியதால தான் ஏற்பட்ட 3 இழப்புகள் என்ன தெரியுமா? உங்களுடைய கனவுகள் தள்ளி போயிருக்கும். உங்களுடைய ஆசைகள் எதுவும் நினைவாகாமல் உங்களுக்குள்ளேயே அது இருந்து கஷ்டங்கள உருவாக்கி கொண்டிருந்திருக்கும். உங்களுடைய நேரங்கள் கூட வீணாகி வீணாகி போயிருக்கும். 3வதா உங்களுடைய மன அமைதியும் குலைந்திருக்கும். இந்த மாரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து, அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைய நிச்சயமா கொடுத்திருக்கும். இந்த மாரி அனுபவங்கள் உங்களுக்கு நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றத்த பத்தி தெரிந்து கொள்ள, மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின், மறக்காம நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய அதிபதி சந்திர பகவானின் மாற்றம் ஒரு நல்ல ஒரு அமைதியை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஆனா அந்த ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களால மறக்க முடியாத அளவுக்கு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சந்திர பகவான் உங்களுடனே வருவார். வந்து உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு போவார். 2 நாட்களாக இருந்த அந்த எமோஷனல் வலி மெதுவாக உங்களுக்குள்ள குறைய ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களுக்குள்ள மனசுக்குள்ளேயும் சரி, வெளியேயும் சரி, சிலர் உங்களுடைய மனசை தொடும்படியும், உங்களுடைய மனதுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உருவாக்கும்படியும் சில விஷயங்கள பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயங்கள் இனிமே மெதுவா உங்களுடைய வாழ்க்கையில உங்களை விட்டு நகர ஆரம்பிக்கும். ஒரு சாதாரண நாளாக தொடங்கும் நாள் கூட உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு திருப்பமாக மாறும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். இந்த ஒரு நாளில் நீங்க உணர்வீங்க. என்ன நடந்தாலும் அது ஒரு காரணத்துக்காகத்தான் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து இனிமே நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, யார் மீது பாசம் வைக்கணும், யார் மீது பாசம் வைக்கக்கூடாது, யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது என்று எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வெறுத்த சில விஷயங்கள், ஒரு பழைய வாய்ப்பா இருக்கலாம். இல்ல அப்படின்னா ஒரு பழைய ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம். ஆனா எதுவாக இருந்தாலும் சரி, அது நீங்க வெறுத்த ஒண்ணாக இருக்கும். அது மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களை தேடி திரும்பி வரும். நீங்களும் வேறு வழி இல்லாம அதை நீங்களும் ஏற்றுக்கொள்வீங்க. ஆனா அதை நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இதுவரைக்கும் பழைய விஷயங்களால உங்களுக்கு நன்மைகள் நடக்காம இருந்திருக்கும். ஆனா இனி வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு பழைய விஷயத்தால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும். அந்த நன்மைகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவுக்கு நல்ல ஒரு நிலைமையை நோக்கி போகும். ஒரு பழைய சம்பவம் ஒரு புதிய வாய்ப்பா உங்களுக்குள்ள மாறும். மாறி அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டும் போகுங்க. நீங்க மறந்த ஆசை மீண்டும் உங்களுக்கு உயிர் பெற ஆரம்பிக்கும். அந்த ஆசைகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போகும். அது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடியதா ஒன்றாக இருக்கும். அந்த அளவுக்கு பெரிய ஒரு வாய்ப்பா நிச்சயமா உங்களுக்குள்ள மாறும். குழந்தைகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். அந்த ஒரு குழந்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுக்கு தேடி கொடுக்கும். அவங்களுடைய சிரிப்பு உங்களுடைய மனசுக்கு ஒரு அமைதியை நிச்சயமா கொடுக்கும். இதுவரைக்கும் அந்த ஒரு சிரிப்பு உங்களுடைய மனசுக்குள்ள மட்டுமே இருந்திருக்கும். ஆனா இனிமே மனசுக்குள்ள வலியாக மட்டுமே இருந்திருக்கும். வலியை மறைத்து இத்தனை நாட்கள் நீங்க சிரிச்சு கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வெளியில நீங்க சிரிக்க ஆரம்பிப்பீங்க. மனசு விட்டு வெளியில சிரித்து மத்தவங்க பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. நீங்க மறந்த ஒரு விஷயத்தில் இருந்து ஒரு பழைய ஒரு சேமிப்பு இல்லைன்னா ஒரு முயற்சி, அதிலிருந்து ஒரு பணவரவு உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். ஆனா அது பழைய விஷயத்தின் மூலமாக வரும். பழைய ஒரு சேமிப்பாக இருக்கட்டும், பழைய ஒரு முயற்சியாக இருக்கட்டும், அதுல உங்களுக்கு தோல்வியானது பெற்று அதிலிருந்து இந்த ஒரு நேரத்துல போதுமான அளவுக்கு உங்களுக்கு லாபமானது நிச்சயமா கிடைக்கும். நீங்க இதுவரைக்கும் புரியாம இருந்த மாற்றங்களுக்கு பின்னால் ஒரு அர்த்தம் நிச்சயமாக இருக்கிறது என்பதை நீங்க இந்த ஒரு நேரத்துல புரிந்து கொள்வீங்க. நான் இழந்தது எல்லாம் நல்லதுக்காகத்தான் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இந்த ஒரு நேரத்துல வரத் தொடங்கும். நீங்க செய்யாமல் விட்ட விஷயங்கள் கூட உங்களை ஒரு நல்ல ஒரு பாதைக்கு நிச்சயமா கொண்டு செல்வதற்காக உங்களை நடத்தி நடத்தி கொண்டிருக்கும். அந்த மாதிரி அனுபவங்களும் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். இந்த ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு தொடக்கமாக இருக்கும். நீங்க உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்காக முடிவெடுத்து வாழ ஆரம்பியுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயரும். இந்த ஒரு மாற்றம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய